ஒரு சிறிய கிராமத்தில் யூசுப் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய தந்தை சிறுவயதிலேயே இறந்துவிட்டார். தன் தாயையும் 2 சகோதரிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யூசுஃபின் மேல் இருந்தது. இருந்தாலும் அவன் எப்போதும் நேர்மை, பொறுமை மற்றும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ்ந்தான். ஒரு நாள் யூசுப் வேலை தேடி நகரத்திற்கு சென்றான். அங்கு ஒரு பெரிய வணிகர் அவனை வேலைக்கு எடுத்துக்கொண்டார். வணிகர் யூசுஃபின் நேர்மையை கவனித்தார். கடையில் பணம் கணக்கிடும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார். ஒரு நாள் இரவு கணக்கு பார்த்தபோது கூடுதல் பணம் இருப்பதை யூசுப் கண்டான். யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் அவன் மனத்தில் சிறிது நேரம் தோன்றியது. ஆனால் உடனே அவன் அல்லாவை நினைத்தான். அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்ற நபிமொழி அவன் மனத்தில் ஒலித்தது. அடுத்த நாள் காலை யூசுப் அந்த கூடுதல் பணத்தை வணிகரிடம் கொடுத்தான். வணிகர் ஆச்சரியமடைந்து, இதை நீயே வைத்துக் கொள்ளலாம், யாருக்கும் தெரியாது என்றார். யூசுப் பணிவுடன், இது என் உரிமை அல்ல, ஹராம் பணம் என் வாழ்வில் வரக்கூடாது என்று பதிலளித்தான். வணிகர் யூசுஃபின் நேர்மையால் மிகவும் மகிழ்ந்து அவனுக்கு உயர்ந்த பதவியையும் அதிக சம்பளத்தையும் வழங்கினார். காலப்போக்கில் யூசுப் ஒரு சிறந்த வணிகராக உயர்ந்தான். அவன் பெற்ற செல்வத்தை ஏழைகளுக்கு செலவிட்டான். அனாதைகளை கவனித்தான். அல்லாவுக்கு நன்றி கூறி வாழ்ந்தான். கிராம மக்கள் அனைவரும் அவனை மதித்து வந்தார்கள். பாடம்: